வடாரம், திருச்செந்தூர், தூத்துக்குடி தொகுதிகளில் தாவேகா முன்னிலை வைக்கிறது. திருச்செந்தூர் வந்து உங்களுக்கு திரு அனிதா ராதாகிருஷ்ணனுடைய தொகுதி. அதேபோல் விளாத்திக்குளம், கோயில்பட்டியில் திமுகவும், ஸ்ரீவைகுண்டத்தில் அதிமுகவும் முன்னிலை வைக்கிறத பார்க்குறோம். ஸ்ரீவைகுண்டத்தில் காங்கிரஸ் போட்டிட்டுச்சு திமுக கூட்டணிலேருந்து, அதில் அதிமுக முன்னிலை, அவர் சிட்டிங் எம்எல்ஏ. தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய 6 தொகுதிகளில் 3ல் தாவேகா அப்படிங்கிறதையும், அப்போ டீப் சவுத் வரைக்கும் இருக்கிறதையும் பார்க்குறோம். திரு ரவீந்திரன். எஸ், இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. தூத்துக்குடியிலையும் திருச்செந்தூர்லையும் வந்து தாவேக்கா முன்னணி வைக்குதுன்னா அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு எதிராக தாவேக்கா வந்து நியூ ஃபோர்ஸ் இதாக இருக்குது. அதே வேளையில் விளாத்திக்குளத்திலையும் கோயில்பட்டியிலையும் ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்க்காத கோயில்பட்டியிலையும் திமுக ஜெயித்திருக்குன்னா கருணாநிதிங்கிற அந்த நியூ கேண்டிடேட் ஏற்கனவே அதிகாரத்தில் இருந்த கடம்பூர் ராஜா தோற்கடிச்சிருக்கிறாரு. அந்த இடங்கள்ல திமுக வெற்றி பெற மாட்டாங்கிற இடத்துல, மாவட்ட செயலாளர்களாக நிரூபிக்கப்பட்ட இடத்துல லீட் பண்றாங்கன்னா அங்க இது பண்ணா அதிகாரத்துக்கு எதிரான ஒரு இது வந்து ஒரு கேவியட்டோட நம்ம பேசுறோம். 12 டைம்ல இருக்குல காயல்பட்டினம் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் ஜெயிக்கலாம். காயல்பட்டினம் வந்துன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் ஜெயிக்கலாம். இல்ல, ஏன்னா பல இடங்கள்ல நாம வந்து இதோட சேர்த்து டவுட். இது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 6 தொகுதிகளில் 3ல் தாவேக்காவும், 2ல் திமுகவும், 1 தொகுதியில் அதிமுகவும் முன்னிலை வைக்கிறது தற்போதைய சூழலை பார்க்குறோம். இன்னொரு தென் மாவட்டத்தையும் பார்த்தலாம். விளாத்திக்குளம், கோயில்பட்டியில் திமுக, ஸ்ரீவைகுண்டம் அதிமுக, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக தேனி மாவட்டத்தையும் நம்ம வந்து குயிக்காக பார்த்து முடிச்சிடலாம். ரொம்ப குயிக்காக அடுத்தடுத்த மாவட்டங்களை பார்க்க இருக்கிறோம். தேனியில் தாவேக்கா 2 இடங்களில் முன்னிலை வைக்கிறத பார்க்குறோம். தேனி மாவட்டத்தினுடைய பெரியகுளம், கம்பம், இந்த 2லையும் கம்பம் ராமகிருஷ்ணன் அங்கே போட்டியிடக்கூடிய இடம். பெரியகுளத்தில் விசிகே போட்டியிடுகிறது. அப்போ இந்த 2 இடத்துலையும் அதே போல் போட்டியில் திமுகவுடைய திரு ஓ பன்னீர்செல்வம் முன்னிலை வைக்கிறார், முன்னாள் முதலமைச்சர். அவர் வந்து முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்குறோம். இது தேனி மாவட்டத்தினுடைய நிலவரம். தேனியில் வந்து 4 தொகுதிகளில் 2ல் தாவேக்காவும், 1ல் அதிமுக, 1 திமுக அப்படின்னு பிரியறதை பார்க்குறோம். நெல்லை மாவட்டத்தினுடைய 5 தொகுதிகளில் நெல்லை பார்க்குறோம். இதில் 5ம் தாவேக்காவுக்கு இருந்தது. காலையில் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்த நிலவரம். இப்போ அதில் 4ல் தாவேக்கா முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்குறோம். திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, ராதாபுரம், நாங்குநேரி. இதில் ராதாபுரம் உங்களுக்கு வந்து சபாநாயகருடைய தொகுதி. அதே போல் முக்கியமாக நம்ம அந்த தொகுதிகளையும் பார்த்துடலாம். நெல்லை மாவட்டத்தில் 5ல் 4, அதில் நெல்லை, பாளையங்கோட்டை ரொம்ப முக்கியமானது. கடந்த முறை 55,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அங்கே அப்துல் வஹாப் வெற்றி பெற்றார். இன்றைக்கி வந்து அங்கே பின்னடைவை சந்திக்கிறது அப்படின்னா அங்கே சிறுபான்மை மக்கள் நிறைய இருக்கக்கூடிய இடம். இல்லை, அந்த வாக்குகளும் இங்கே வந்து நம்ம தனியாக பிரிக்க முடியாது. எல்லா இடங்கள்லேருந்தும் வாக்குகள் போயிருக்கிறது. இப்போ பாளையங்கோட்டை அப்படிங்கிறது தொடர்ச்சியாக திமுகவுக்கான ஒரு இடத்துல பண்ணல. ராதாபுரம், நாங்குநேரி, இங்கே எல்லாமே தாவேக்கா முன்னிலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 5ல் 4ல் தாவேக்கா முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்குறோம். அப்போ ஒரு தொகுதி தான் வந்து அவங்க தாவேக்கா இல்லாமல் மற்றவரிடம் இருக்கக்கூடியதை பார்க்குறோம். நெல்லை, பாளையங்கோட்டை, ராதாபுரம், நாங்குநேரி, அம்பாசமுத்திரம். எஸ், அம்பாசமுத்திரம் லீடிங் நம்ம பார்த்துடலாம். அது யாருங்கிறதையும் நம்ம வந்து 5ல் 4 தாவேக்கா அப்படிங்கிறது பார்க்குறோம். அடுத்து அந்த டீட்டெயில்ஸ் நம்ம விரைவில் எடுத்துடலாம். திருநெல்வேலியினுடைய முழுமையான எண்ணிக்கைகள் அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இதில் 4ல் தாவேக்கா முன்னிலை அப்படிங்கிறது வந்து ஒரு பகுதி செய்தி. இன்னொரு செய்தி, நீங்கள் 5வதாக யார் வர்றாங்க